மகளை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. அமைச்சர் கீர்த்தனா குறித்து யூடியூப்ல பேசியதற்காக மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஒரு விளக்கம் கொடுத்திருந்தது. மதுரையில் இருக்கிற மாரிதாஸ் தொடர்ச்சியாக அவருடைய யூடியூப் தளத்தில் தாவேக அரசை கடுமையாக விமர்சித்து வந்தார். முன்னாடி திமுக அரசையும் மிக கொடூரமாக விமர்சித்தவர் தான். பல செய்திகளை தவறாக வெளியிட்டவர் தான். அவதூறு பரப்புறதுனா மாரிதாஸ் தான் நம்ம கேட்கணும். அவர் மாரிதாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, போர்டுதாஸ்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய போர்டு வச்சுட்டு அதில் டயக்ராம்லாம் போட்டுவிட்டு குறிப்புகள்லாம் எழுதி நிறைய பேசுவார். இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு தாவேகாவுடைய பல விஷயங்களை புட்டு வச்சுக்கிட்டு இருந்தார். நேற்று முன்தினம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அந்த வீடியோவில் குறிப்பாக ஒரு அமைச்சருக்கும் போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய ஒருவருக்கும் இன்னொரு எம்எல்ஏவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக படுபயங்கரமாக விவரித்திருந்தார். கிட்டத்தட்ட பல 100 கோடிகள் மதிப்புடைய போதைப்பொருள் பிடிபடுகிறது, இடி ரைட்ல பிடிபடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமாக வேறு ஒருத்தர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. ஜான் பிரிட்டோ அப்படின்னு ஒரு பேர்ல இவர்தான் அப்படின்னு குற்றம் சாட்டப்படுகிறது. ஜான் பிரிட்டோவுக்கும் இப்போது இருக்கிற அமைச்சராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தொடர்பு இருக்கிறது, லீமா ரோஸ்க்கும் தொடர்பு இருக்கிறது. அதிமுக எம்எல்ஏ ஆள்குடி எம்எல்ஏவா இருக்காங்க இல்லையா, இந்த குடும்பம் மார்டின் குடும்பம், லாட்ரி குடும்பம். இந்த லாட்ரி குடும்பத்துக்கும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏன்னா சிறு துறைமுகங்களுடைய அமைச்சராக இருப்பவர் நம்ம ஆதவ் அர்ஜுனா. அங்கிருந்து தான் இந்த போதைப்பொருள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது. பல 100 கோடிகள் அதன் மூலமாக தான் உள்ள வருது. இதை வைத்து தான் நீங்க தேர்தலில் செலவு பண்ணீங்களான்னு அதிமுக உட்பட பல கட்சிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த வீடியோவிலேயே அவர் இதையும் குறிப்பிட்டிருந்தார். அதோடு சேர்ந்து அமைச்சர் கீர்த்தனா குறித்தும் சில வீடியோக்கள் வெளியிட்டிருந்தார். இப்ப அவரை நேற்று கைது பண்ணாங்க மாரிதாஸ். நம்ம கூட அது சம்பந்தமாக பேசியிருக்கோம். அந்த கைதுக்கு காரணம் சொல்லப்படுது என்னன்னா, இந்த போதைப் பொருளோ ஆதவ அர்ஜுனோ சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது ஜான் பிரிட்டோ யார் என்றோ அந்த விஷயத்துல அவருக்கும் அந்த போதை மருந்து மாஃபியா கும்பலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்பதோ எதுவுமே வெளியில வரல. குற்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாரிதாஸை கைது செய்வதற்கான முகாந்திரம் அமைச்சர் கீர்த்தனா குறித்து ஏஐ மூலமாக படங்களை அவரு தேவையில்லாத படங்களை வெளியிட்டு அவதூறை பரப்பினார்னு ஒரு 3 பிரிவுகளின் கீழே அவரை வழக்கு பதிவு செய்து அவரை சென்னை போலீசார் மதுரைக்கு போய் அவர் வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தவொடனே நான் அப்போதே சொன்னோம், இது பழிவாங்கும் நடவடிக்கை, இது வேற ஏதோ விஷயத்துக்காக செய்யப்படுகிற விஷயம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வழக்கு நீதிபதியினுடைய வீட்டில் போய் ஆஜர்படுத்துறாங்க. நேற்று இரவு அவரை வீட்டில் ஆஜர்படுத்துறாங்க. நீதிபதி அந்த வழக்கு விவரங்களை படித்து பார்த்த பிறகு 3 வழக்குகளின் பிரிவுகள் கீழே தான் அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருந்தது. அதுல 2 பிரிவு செல்லாதுன்ட்டார் நீதிபதி. இந்த 2 பிரிவு இதுல இந்த வழக்குக்கும் நீங்க போட்ட பிரிவுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால அந்த வழக்கை எடுக்க முடியாது. இன்னொரு பிரிவு, அந்த பிரிவு ஜாமீனில் வெளிவரக்கூடிய வழக்கு தான் அது. அதனால அவருக்கு சொந்த ஜாமீன்ல நான் 10,000 ரூபாய் பிணை கட்டிட்டு அவர் வெளியில போலாம், 1 வார காலத்திற்கு விசாரணை அதிகாரி முன்னாடி அவர் ஆஜராகி கையெழுத்து போனோம் நிபந்தனையோட அவரை நேற்று இரவே நீதிபதி விடுதலை பண்ணிட்டாரு. பிசுபிசுத்து போனது தாவேக அரசினுடைய, அதுவும் குறிப்பாக விஜய் அரசாங்கத்தினுடைய, விஜய் காவல்துறையினுடைய நடவடிக்கை ஒரே நாளில் பல்லை காட்டி விட்டது. ஏன்னா இவங்க உண்மையாக இப்ப நீங்க அவர் பேசியதுல உண்மை இருக்கா இல்லையா, ஏன்னா மாரிதாஸ் மீது நமக்கே நிறைய மாற்று கருத்து இருக்கு. அதனால இவர் அரெஸ்ட் பண்ணது தவறுன்னு சொல்றோம். இவர் மட்டும் இல்ல, பேசுகிற யாராக இருந்தாலும் நீங்கள் அதில் உண்மை இருக்கிற பட்சத்தில் அவதூறு பரப்பினார்கள் என்று உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். வழக்கு தான் பதிய வைக்க முடியும். நீங்க எடுத்த உடனே கைது பண்ணி சிறையில போட முடியாது. அதற்கு நீங்க சட்டம் எதுவுமே இல்லை. ஆனா பயமுறுத்துவதற்காக, மிரட்டுவதற்காக, இனி பேசக்கூடாது என்று வாய்ப்பூட்டு சட்டம் போடுவதற்காக, இனிமே அவர் வீடியோ போடக்கூடாதுன்னு மிரட்டுவதற்காக இந்த மாதிரி வேலை நீங்க செய்றீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு சென்னையில இருந்து போயிட்டு இருக்கிற முக்தார் அவருடைய காரை வழிமறிச்சு காவல்துறை நடு ரோட்ல பெண்கள் குழந்தைகள் இருக்கும்போது அவரை 4-5 மணி நேரம் கடத்தி கொண்டு போய், அப்படிதான் சொல்லணும் அந்த வார்த்தையை. ஏன்னா அவர் எங்க இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது, அந்த குடும்பத்தாருக்கு தெரியாது, மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாது, உறவினர்களுக்கு தெரியாது. 5 மணி நேரம் அலைக்கழிச்சு அப்புறம் கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டீங்க. அப்பவே நீ வீடியோ போடக்கூடாது, அப்படியே வீடியோ போட்டா தாவேக அரசாங்கத்தை பாராட்டி அல்லது விஜய் அவர்களை பாராட்டி தான் வீடியோ போடணும், நீ இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாதுன்னு அவரை காவல்துறை அன்பாக மிரட்டியதாக தகவல். நம்ம முக்தார்கிட்ட கூட அப்ப பேசணும். இப்ப அதே முக்தார் இப்ப தேடப்படும் குற்றவாளியா இருக்கார். அந்த நம்ம திருச்சி சூர்யாவும் அவரும் பேசும்போது நம்ம அலிஷா, பாஜகவுடைய நிர்வாகி அலிஷா பத்தி ஏதோ பேசிட்டாரு, அவங்க குழந்தைகள் பத்தி பேசி, அந்த அம்மாவே ஆபாச கருத்தை தான் போட்டுச்சு. ஆக மொத்தம் எல்லாரும் மேல வழக்கு பதிவு செய்து வழக்கை நீதிமன்றத்தில் கொடுத்துடணும். மிரட்டி உருட்டி கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு வேலையே கிடையாது.
இன்று பேசுகிறவர்கள் அவதூறு பேசினா கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை இருக்கும்னு ஒரு பயம் இருந்தா சரி. அப்ப தாவேகா பண்ணாத அவதூறாங்க, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசாத பேச்சாங்க, ஆபாச அர்ச்சனைனா அவனுக்கிட்ட தாங்க கேட்கணும். நம்ம ஆபாச குடோன் அவனுங்க. நீங்க எடுத்து பாருங்க, யார் பேசினாலும் அவன் கீழே போய் அவ்வளவு கமெண்ட் போடுறானுங்க. எவ்வளவு ரீல்ஸ், பொய் ரீல்ஸ், டுபாகூர் ரீல்ஸ், பச்சை பச்சையா பேசுவானுங்க, கலர் கலரா பேசுவானுங்க. இப்ப சமீபத்துல ஒரு ஏஐ போட்டோ, இப்ப ஏஐ மூலமா அமைச்சர் கீர்த்தனாவை வந்து இப்படி ஏதோ போட்டோ போட்டாருன்னு மாரிதாசை கைது பண்றீங்களே, அதுவும் காவல்துறை கைது பண்ணி காவல்துறை அசிங்கப்பட்டு விட்டது. ஏஐ மூலமாக சமீபத்துல முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற கருணாநிதி குறித்து ஒரு ஏஐ புகைப்படம் வைரல் ஆச்சு. எவனை பிடிச்சிங்க இது வரைக்கும்? இந்த காவல்துறை சைபர் கிரைம் யாரை அரெஸ்ட் பண்ணிச்சு? அந்த நாய் யாருன்னு தெரியல அவங்களுக்கு. ஏன் அவனை பிடிக்கல இது வரைக்கும்? இது வரைக்கும் நீங்க கைது பண்ணாததுக்கு என்ன காரணம்? அவ்வளவு தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக எத்தனையோ பல சாதனைகளை செய்த கலைஞர் குறித்து அவதூறாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்ட ராஸ்கல்ஸ்களை இன்னைக்கு வரைக்கும் உங்களால பிடிக்க முடியல. ஒரு வழக்கு கூட பதியல. இப்ப திமுக சார்பில் வழக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க ஐபி அட்ரஸ் வச்சு பிடிக்க வேண்டியதானே? யார் வெளியிட்டாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதா? சைபர் கிரைம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இத்தனை கேள்விகளுக்கு பதில் கிடையாது போலீஸ் கிட்ட. ஆனா தாவேகாவுடைய ஏவல் துறையா மாறி இருக்கு. பட் ஆட்சி மாறிட்டே இருக்கும், ஆனா காட்சி மாறாது. திமுக ஆட்சி இருக்கும்போது பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். இப்ப தாவேகா ஆட்சி வந்தவொடனே முதல் கைது அந்த நெல்லையில் யாரோ ஒரு பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஏதோ பேசிட்டான் விஜய் குறித்து, அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அடுத்த மிரட்டல் 5 மணி நேர கைது ஹராஸ்மெண்ட் வந்து முக்தார். அதுக்கப்புறம் திருச்சி சூர்யா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப மாரிதாஸ். இன்னும் பல பேர் மீது வழக்கு வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் பல பேரை இவர்கள் கார்னர் பண்றாங்க, பயமுறுத்துறாங்களாம். இதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா பார், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், இவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம், இது மாதிரி நீ வந்து தாவேகா குறித்து பாசிட்டிவா மட்டும் தான் பேசணும். நீ உண்மையை கூட சொன்னீங்கன்னா உன்னை கைது பண்ணுவோம், மிரட்டுவோம், உருட்டுவோம், ஜெயிலில் வைப்போம். என்ன இதெல்லாம்? காட்டாட்சியா இல்ல மக்களாட்சியா? இதுதான் உண்மையான மன்னராட்சி மிஸ்டர் ஆதவ். நீங்க சொல்லுவீங்கல்ல திமுக ஆட்சி காலத்துல மன்னராட்சி மன்னராட்சின்னு. உங்க நொன்ன இருக்காருல்ல நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய், அவர் பண்றதுதான் மன்னராட்சி. அவர் தான் மக்களை, பொதுமக்களையே சேர்த்துக்காம அந்த தலைமைச் செயலகத்தையே பூட்டிட்டு யாரும் உள்ள வரக்கூடாது, யாரும் வெளியே போக கூடாது, ஆபீஸ் டியூட்டி மாதிரி சோரியத்தாந்து உட்காந்து சாப்பிடுறது, அதை போய் ரீல்ஸ் போடுறது, 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆட்சியாக தான் இன்றைக்கு நாடு முழுக்க சந்திச்சிட்டு இருக்கு, தமிழ்நாடு முழுக்க. ஆக இந்த வழக்கு என்பது பிசுபிசுத்து விட்டது, மாரிதாஸ் வழக்கு. இப்ப அவர் மீது போடப்பட்ட 3 பிரிவுகளை 2 பிரிவு செல்லாதுன்னு சொல்லிட்டார் நீதிபதி. எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா, அவமானம் தெரியுமா காவல்துறைக்கு? அப்ப எந்த பிரிவின் கீழ் நீங்கள் வழக்கை போடுகிறீர்கள் என்று கூட உங்களுக்கு தெரியல. ஒருவர் பேசுகிறார் என்றால் அதில் என்ன அவதூறு இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயத்தை பத்திரிகையில் இருக்கிறவங்க இது நடந்திருக்குங்க, இது தப்பா இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. நீ எப்படி தப்பா இருக்குன்னு சொல்லுவ, உன் மேல வழக்கு போடுவேன்னு சொன்னா முட்டாள்கள் கூட அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அப்ப அவர்களை விட மோசமா இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறைன்னு தான் நினைக்கிறேன் நான். உடனே காவல்துறை நண்பர்கள் கோச்சிக்காதீங்க, எனக்கு கூட நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய அதிகாரிகளோட நான் பழகிட்டு இருக்கேன். ஆனா நிறைய விஷயங்களை அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. சொல்றது யாரோ ஒருத்தர், செய்யறது யாரோ ஒருத்தர். ஆனா பேர் யாருக்கு வருது? போலீஸ்க்கு தான் வருது. இப்ப மாரிதாசை வீட்டுல போய் சென்னையில இருந்து வண்டி எடுத்துட்டு போய் வீட்டுல போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, என்ன சாதிச்சிட்டீங்க? ஒரு நாள் ஊடகங்கள்ல பேசுற எல்லாரையும் பயமுறுத்தி பார்க்கலாம் நினைச்சீங்க, இன்னும் வீரியமா தான் பேசுறாங்க. இப்ப நீங்க வந்து மாரிதாஸ் கைதுல தமிழிசை கடுமையான எதிர்ப்பு, சீமான் கடுமையான எதிர்ப்பு, அதிமுக ஐடிவியும் கடுமையான எதிர்ப்பு, அதிமுக எடப்பாடி கடுமையான எதிர்ப்பு, இன்னும் பல கட்சிகளை சேர்ந்தவர், பல அமைப்புகள், பல பத்திரிகையாளர்கள் தாவேக அரசை தானே திட்டிருக்காங்க, விஜய் போலீஸை தானே திட்டுறாங்க, விஜய்க்கு தான் நிர்வாகம் தெரியலன்னு திட்டுறாங்க. இது தேவையா? அப்ப உத்தரவிட்டது யாரு? ஆதவ் தவிர அவர் யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் மீது தான் எல்லாருக்கும் சந்தேகம். ஏன்னா அந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆதவுடைய தனிப்பட்ட அந்த தவறான தொடர்புகளை அம்பலப்படுத்தி இருந்தது. போதை ஆசாமியோடு ஆதவுக்கு தொடர்பு இருக்குன்னு பகிரங்கமாக சொல்லி இருந்தார். உண்மையிலே அப்படி இல்லைன்னா இல்ல, அவர் போய் சொல்லியிருக்காரு. ஆதாரத்தை நீதிபதி கிட்ட காட்டுங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க. அங்கதானே சார் போனோம். அப்ப கூட போலீஸ் இருக்குன்னா என்ன வேணா செய்வீங்களா நீங்க? அயோக்கியத்தனம் இல்லையா அது? ஆகவே மக்களே, ஒரு தகவல், அந்த தகவலில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று கண்டறிந்து பேசுறோம் ஃபர்ஸ்ட். அப்படி ஒரு தகவலை நம்ம பொது வழியில பேசுறோம். இப்ப நான் பேசுற விஷயம் உலகம் முழுக்க யாரும் வேணா எந்த நாட்டில் வேணா பார்க்கலாம். அப்ப அந்த தகவலை சொல்லும் போது அதுல உண்மை இல்லாத பட்சத்துல அதற்கு முழு பொறுப்பு நான் தான் ஏற்றுக்கணும். அதான் ஆக்சுவலா நியதி.
தவறான தகவலை பதிவிட்டால் அதற்கான என்ன சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு வருது, என்ன சட்டத்தை நம்ம எதிர்கொள்ளணுமோ அதை எதிர்கொண்டுதான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, காவல்துறை நம்ம கையில இருக்குன்னு அதிகாரத்தை காவல்துறை ஏவல் துறையா மாத்துறாங்கன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது நம்ம தான். ஆக மாரிதாஸ் விஷயத்துல ஒரு நாளிலேயே தாவேக் அரசாங்கம் சோசப் விஜய் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை பல்லை காட்டி விட்டது, பல்லிழித்து விட்டது, பிசு பிசுத்து விட்டது, 10 காசு பிரயோஜனமா போயிடுச்சு. இப்ப ஒரு வார காலம் அவருக்கு நிபந்தனை போய் அதிகாரி முன்னாடி ஆஜராகணும், அதிகாரி முன்னாடி ஆஜராகி அவர் கையெழுத்து போட்டு வரணும். அதுக்கப்புறம் அவர் வேலையை செய்வார். இந்த ஒரு வார காலம் அவரை நீங்க என்ன பண்ணுவீங்க? வீடியோ போட விடாம தடுப்பீங்க, அவர் கிடைக்கிற தகவல்களை வெளியிட விடாம தடுப்பீங்க. அதான் உங்களால செய்ய முடியும். இதுக்குதான் அரெஸ்ட் பண்ணீங்களா? வேற எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு மாரிதாஸை நீங்கள் நிறுத்தினால் 1000 மாரிதாஸ் வருவாங்க, யார் வேணாலும் வருவாங்க, எங்கிருந்து வேணாலும் தகவல் வரும். இன்றைக்கு மொபைல் வச்சிருக்கிற எல்லாருமே ஊடகத்தினரா மாறிட்டாங்க. இப்போ வீடியோ எடுத்து போடுறாங்களா? இப்ப இபியில எங்க பார்த்தாலும் பஞ்சாயத்து இருக்கு, அதெல்லாம் வீடியோ எடுத்து யார் போடுறா? அங்க வந்து பத்திரிகையாளர்கள் போய் வீடியோ கேமரா எடுக்கிறாங்களா? மொபைல்ல எடுத்து எல்லாரும் போடுறாங்க. அது உலகம் முழுக்க பரவுது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் விஜயனுடைய ஆட்சி லட்சணத்தை, சோசப் விஜய் ஆட்சி லட்சணத்தை பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இரவு நேரம் ஆனா இருட்டுல தான் வாங்குறாங்க. உனக்கு தான் ஓட்டு போட்டோமே, எங்க இருக்கிற நீன்னு கேக்குறாங்க. நீ நல்ல ஏசியில தூங்குற, ஃபங்க்ஷனா போற, அதுவும் ஆதவ் தொகுதியில கடுமையான மின்வெட்டு, முதலமைச்சர் பெரம்பூர் தொகுதியில கடுமையான மின்வெட்டு, கேள்வி கேட்க ஆள் கிடையாது, மக்கள் போராடுகிறார்கள், எம்எல்ஏவை காணோம். அந்த எம்எல்ஏ தான் முதலமைச்சர் ஆயிட்டாரு. சோசப் விஜய் நீலாங்கரையில தூங்குவார் போயிட்டு. அந்த மக்கள் நடுத்தருவில் கத்துறாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு அங்க அடிப்படையில இருக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்ப நீங்க பெரம்பூர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சோசப் விஜயனுடைய அதிகாரப்பூர்வ ஏஜென்ட். அவர் மீதே குற்றச்சாட்டு வந்தது. அவர் வந்து அங்க ஏற்கனவே விதிகளை மீறி கட்டப்பட்ட ஒரு கட்டடத்துல மாநகராட்சி அவங்களுக்கு குடிநீர் வசதியும் மின்சார இணைப்பெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க, குடிநீர் இணைப்பு மின்சார வசதி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பில்டிங் கிட்ட காசு வாங்கிட்டு, இது திமுக ஆட்சியில வந்து தடுக்கப்பட்டது. இப்ப ஆட்சி மாறின உடனே அந்த பொறுப்பாளர் அவர்கிட்ட பணத்தை வாங்கி பையில போட்டுக்கிட்டு ரகசியமாக குடிநீர் இணைப்பு கொடுத்த உடனே அந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருந்த ஆர்டி சேகர் அங்க போய் இணைப்பை வந்து துண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு பெரிய பரபரப்பு ஏற்பட்டு செய்தியாக மாறியது. ஒரு சில ஊடகங்கள் மட்டும் தான் செய்தி போட்டாங்க, பாதி பேர் செய்தியை மறைச்சிட்டானுங்க. அப்ப பெரம்பூர்ல முதலமைச்சர் தொகுதியில அயோக்கியத்தனம் செய்கிறார் தாவேக்காவுடைய மாவட்ட பொறுப்பாளர். இது யார் கேட்கறது? நாங்க ஊழலே ஒழிக்க வந்தோம், ஆபத் பாந்தவன் நாங்க தான், நாங்க அப்படியே பயங்கரமான எங்க கை சுத்தம் சீன் போட்டீங்களே, உங்க தொகுதியிலே குடிநீர் இணைப்பை திருட்டுத்தனமா கொடுத்து லட்சங்களை வாங்கியிருக்கிறார் என்று குற்றச்சாட்டு எழுப்பி இருக்கிறது. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? வாட் மிஸ்டர் சிஎம் சார், வாட் சார், வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்படிதான் அவங்க டைலாக் பேசுறாங்க எல்லாருமே. நம்மளாம் டைலாக்லாம் பேச மாட்டாங்க, நமக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவோம். ஆக மொத்தம் விஜயனுடைய அந்த சோசப் விஜயனுடைய ஆட்சி நிர்வாகம் இந்த லட்சணத்துல தான் இருக்கு. மாரிதாஸ் கைதில் காவல்துறை ஃபெயிலியர் ஆயிருக்கு. கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இது போன்ற பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.